ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அந்த பிள்ளை இப்படியே நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு. எனக்கும் இப்படி சுற்றணும்னு ஆசை கிடையாது. இன்ன வரைக்குமே எனக்கு யாருமே ஃபோன் பண்ணலை எங்கள் வீட்டில் இருந்து. எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, வா இங்கே வா, அவன் இல்லைன்னா இருக்கான், நீ உனக்கு உனக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல, வா அதை நீ பார்த்துட்டு இருந்துக்கோ, நீ சம்பாதிக்கிறல்ல, நாங்கள் ஒரு வீடு பார்த்து தரோம் அப்படி சொல்கிறதுக்கு என்னப்பா? நான் லேடிஸ் ஹாஸ்டல் கேட்டாலும் எனக்கு மட்டும்தான் இடம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னும் நான் பாப்பாவை என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ்டல்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்கங்கே வந்து குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணும். நம்ம பிள்ளைக்கு வாய் பேச தெரியாதுங்க. எனக்கு வேறு நேரம் சரியில்லைங்க. அங்கே நிறைய பிரச்சனை வருங்க. நேற்று நைட்டே பிரச்சனைங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தவங்க வந்து அவங்க அழுன்னு அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டுக்கு இருக்கிற எனக்கே 1008 டென்ஷன் இருக்குங்க. அவங்க வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்தது போலீஸ்காரங்க வந்து, ஏம்மா நீங்கள் இப்படி இருக்க, மேஜர்னால் நீ என்னமோ பண்ணிட்டு போ, எங்களுக்கு குழந்தைங்க சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு. சேஃப்டியாக தான் நான் வச்சிட்ருக்கேன். நான் சேஃப்டி இல்லாமல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எனக்கே தெரியல. இப்படி வந்து நான் வந்து என் குழந்தைக்காக நான் போராடிட்டுருக்கேன் தெரியுமா? நான் என் குழந்தைக்காக தெருவில் வாழ்கிறவங்கெல்லாம் வாழலையா? அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் போய் கேட்க மாட்டேங்கிங்க? என்னையும் மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? குழந்தைய வச்சுட்டு ஏன் தனியாக இருக்கேன்? புருஷன் சரி இருந்தால் நான் இப்படி நான் குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக இருக்க போகிறேன்? அதுவும் சரியில்லைன்னு ஒரு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் பணம் கொடுத்து இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கேட்டால் கூட தர மாட்டேங்காங்க. தனியாக வீடு போய் கேட்டால் கூட தர மாட்டேங்காங்க. உங்களுக்கு யார் தெரியும்? யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்கள்? இந்த பிள்ளையை தூக்கிட்டு நான் எங்கிட்ட போய் அலைஞ்சி என்னென்னு கேட்பேன்? எதுவுமே தரமாட்டாங்க. வேலை கூட தரமாட்டாங்க. நான் அப்படி கடந்து நான் கஷ்டப்படுறேன். பார்க்குறவங்க சில பேர் நினைக்கலாம், இந்த பிள்ளைக்கு ஒரே ஊர் சுற்றிட்டு அலையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நான் சந்தோஷமாலாம் நான் பாப்பா தூக்கிட்டு தெரியலை. எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். சரியா? அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சப்போர்ட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் அந்த வீடியோ மூலயமா நான் கேட்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்.